எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இந்த மழைக்கு சூடா எங்க வீட்டுல ஆனியன் ஊத்தப்பமும் கதம்ப சட்னியும் தான். இந்த கதம்ப சட்னி எப்படி அரைக்கிறது தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போறேங்க. நிறைய வீடியோல நான் சொல்லுவேன், இன்னைக்கு இட்லிக்கு எங்க வீட்டுல கதம்ப சட்னின்னு. அப்பெல்லாம் நீங்க அம்மா எங்களுக்கு கதம்ப சட்னி அரைச்சு காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த கதம்ப சட்னி உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேங்க. கூடவே ஆனியன் ஊத்தப்பமும் செய்யலாம். இந்த மழை நேரத்துக்கு நல்ல கார சாரமா சுருக்குன்னு இந்த சட்னி அரைச்சி சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலா இருக்குங்க. வாங்க இப்போ கதம்ப சட்னி அரைச்சிட்டு ஆனியன் ஊத்தப்பமும் ரெடி பண்ணிடலாம். உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வேணுமாங்க? இந்த லிஸ்ட்டில் இருக்க பொடி வகைகள் எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம முதல்ல கதம்ப சட்னி அரைச்சிடலாங்க. கதம்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வதக்கும் போது ஒவ்வொரு பொருளாக நான் சொல்கிறேங்க. இப்போ ஒரு வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டாச்சுங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதை லேசாக வறுத்துட்டு இருக்கும்போதே காரத்துக்கு தேவையான மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மிளகாய் கொஞ்சம் உப்பி வந்த உடனே மிளகாயை மட்டும் இப்போ நம்ம தனியாக வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த பருப்புமே பாருங்கள், ஓரளவுக்கு செவந்து வந்தால் போதும், ரொம்ப செவக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் அந்த மிளகாயோடைய ஒரு தட்டில் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ இந்த மாதிரி நான் தனியாக வச்சுருக்கேங்க. இதை அப்படியே வச்சுட்டு இப்போ அதே எண்ணெயில் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டும் சேர்த்துக்கிட்டேங்க. சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் 3 வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போது சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி 2 தக்காளி இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் இப்போ சேர்த்தாச்சுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து இந்த கலவையை நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்தும் போது சீக்கிரமாக வதங்கி வரும். சட்னிக்கு தேவையான உப்பே நான் சேர்த்துட்டேங்க. இப்போ பாருங்கள், இப்போ தக்காளியை நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே மசிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கிடணும். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திங்கன்னா அந்த சட்னி நல்லா மணமாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. சட்னிக்கு வதக்க ஆரம்பித்ததுலேருந்தே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேங்க. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இந்த தேங்காய் துருவல் சேர்த்து வதக்கினா போதுங்க. இப்போது ஃபைனலாக சும்மா கொஞ்சமாக புளி சேர்க்கணுங்க. ஏன்னா தக்காளியே 3 சேர்த்துருக்கோம். அதனால் புளி கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கலவை நல்லா ஆறட்டுங்க. நம்ம பருப்பு மிளகாயெல்லாம் வறுத்த கலவையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணியே சேர்க்காமல் நம்ம ட்ரையாக தான் அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காய கலவை ஆறினதுக்கப்புறமா இதில் சேர்த்துடலாங்க. இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே விடாமல் தான் நம்ம அரைச்சிக்க போகிறோங்க. அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே சட்னிக்கு போதுமானதாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போதே அந்த இலையெல்லாம் சேர்த்து இல்லைங்களா, அதோட அந்த க்ரீன் கலரு, அந்த தக்காளி வெங்காய மிளகாயோட கலரு இதெல்லாம் சேர்த்து சட்னி ரொம்ப மணமாக சுவையாக இருக்குங்க. நல்லா ஒரு கலர்ஃபுல்லான கதம்ப சட்னி கமகமா வாசத்தோடு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சட்னி இட்லி, தோசை, ஊத்தப்பம், ராகி தோசை, கோதுமை தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ ஆனியன் ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறேன். அதுக்கப்புறம் சட்னியும் இப்போ ரெடியாக இருக்குங்க. எங்கள் பொண்ணுக்கு கொடுத்து அனுப்பிட்டு எங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் ஊத்தப்பத்துக்கு கொஞ்சமாக கேரட் துருவி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு கூடவே கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் பொடியாக நறுக்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ தோசைக்கல்ல காய வச்சுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ ஆனியன் ஊத்தப்பங்களை நான் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. நான் இன்றைக்கி மினி ஊத்தப்பம் தான் ஊற்றுறேங்க. அதில் இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்க வெங்காயம் கேரட் கலவையை தூவிக்கலாங்க. தூவி விட்டுட்டு நான் கூடவே கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேங்க. நீங்கள் நெய் வேண்டான்னா நீங்கள் ஆயில் விட்டுக்கலாம். இதுலேயே இட்லி பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் தூவிக்கிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரே நிமிஷத்தில் இந்த மாதிரி பெரட்டி போட்டுடலாங்க. ரொம்ப செவக்க விடாமல் எடுத்துடலாம். ஊத்தப்பம்லாம் இந்த மாதிரி பதமாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ ஊத்தப்பமும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது நான் அடுத்த
மினி ஆனியன் ஊற்றப்பற்றியும் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. அதுலேயும் கொஞ்சமாக அந்த வெங்காய கலவை தூவிட்டு கொஞ்சமாக நெய் விட்டுட்டு பொடி தூவிட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துருச்சு. 2 பக்கமும் இந்த மாதிரி பெரட்டி விட்டு எடுத்தாச்சுங்க. அடுத்ததாக நான் கொஞ்சம் பெரிய சைஸில் கல் தோசை தான் ஊற்ற போகிறேங்க. கல் தோசைக்குமே இந்த மாதிரி வெங்காய கலவை எல்லாமே தூவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. கல் தோசைக்கு நான் எண்ணெய் ஊற்றி தான் சுடுறேன். டக்குன்னு பெரட்டி விட்டு எடுத்தாச்சுன்னா இப்போ நம்மளோட கல் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. எனக்கும் எங்கள் வீட்டில் அவருக்கும் இப்போ தோசையும் ஊத்தப்பமும் ரெடியாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த சட்னியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ஊத்தப்பத்தை டேஸ்ட் பண்ணியும் காட்டுறேங்க. நல்ல பதமாக சூடாக இருக்குங்க. அதுவும் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போது நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பொறுமையாக பக்குவமாக சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நான் செஞ்ச இந்த கதம்ப சட்னியும் ஆனியன் ஊத்தப்பமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த மாதிரி மழை நேரத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. அது ஸ்கூல்லேருந்து வர நேரத்துலலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள். சமையல் நல்லா பண்ணுங்கள்.